அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்குற அதே நாள்ல விஜய் அவர்கள் களத்துக்கு போறாரு. ஒரு மக்களுடைய கவனம் யார் பக்கம் இருக்கும்? மூத்த செய்தியாளர்கள் எல்லாம் விஜய் பக்கம் அனுப்பிடுவாங்க. அண்ணாமலை ஆனா வாட்ஸ்அப் கால்ல 2 தகவலை சொல்லி விடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆக்கிடும். அப்ப ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு பரபரப்புக்காக ஒரு நபர் தேவைப்படுவார். நீங்க சினிமாவா இருந்தாலும் பொருந்தும், அரசியலாக இருந்தாலும் பொருந்தும். அந்த பரபரப்பு அரசியலை அண்ணாமலை துடிப்போடு வைத்திருந்தார். அது பாஜகவை வளர்த்துச்சு. வளர்ப்பது என்பது வேறு, வெற்றியடைய செய்வது என்பது வேறு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க பீகார்ல எப்படி நிதிஷ்குமார் தோல்ல கை போட்டீங்க, அதே போன்று இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்ல கை போடணும்னா அண்ணாமலையை வச்சுட்டு கை போட முடியாது. யாரு சின்ன கவுண்டரா பெரிய கவுண்டரான்னு அவர்களுக்குள்ள ஒரு யுத்தம். முக்கியமான ஒரு உதாரணம் சொல்றேன். 2% ஆரம்பித்து 4% ஆரம்பித்து நீங்க 8% தாண்டிட்டார். விஜய் வந்துட்டாரு, மறுபடியும் அவர் திரும்பி அங்கேதான் போறாரு, கீழே நோக்கி தான் போறாரு. அப்ப இந்த தமிழக பாஜகவே அடிவாங்க தான் போகுது. வருகிற தேர்தலில் விஜயால் அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் வருது, ஊரா வருது. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அது டெல்லி தலைமை விரும்புமா? அது அப்ப அண்ணாமலை தனியாவர்த்தனம் ஆடுகிறார் என்பதாக கடத்தப்படும். நீங்க டெல்லிக்குள்ள தான் போய் முறையிடணும். இன்னொன்று, உங்களை அவர்கள் தோல்வி மாடலா பார்த்துட்டாங்க. பட் எடப்பாடி பழனிசாமி நம்பத்தகுந்த பார்ட்னரா அதிமுக இருக்கிறவங்களே பார்க்கல, அது தனி கதை. பட் இன்னைக்கு அமித்ஷா பார்க்கிறார். காரணம் என்னன்னா, அவருக்கு ஒரு ப்ரூவ் பண்ணிட்டார். அது காலப்போக்கில் அது அதிமுக அமித்ஷா திமுக ஆகுதா, அது இதெல்லாம் காலம் தீர்மானிக்கும். வெறும் அதிமுக கூட்டணி மட்டும் போதுமானதா இருக்கும் அப்படின்னு நம்புறாங்களா? ஏன்னா தொடர்ந்து விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்களா? மெர்சல்னு ஒரு படம், அந்த மெர்சல் படத்துல அவர் ஜிஎஸ்டி பிரச்சனைய பேசியிருப்பார். அப்ப ஹச் ராஜா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. பதிலுக்கு விஜய் அந்த ஒரே ஒரு அறிக்கையில தான் ஜோசப் விஜயனே விஜய் அறிக்கை விட்டுருப்பார். அப்ப நீ வண்ணமா பண்ணிப்பாரு, தமிழ்நாட்டில் நான் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பிள்ளைன்னு அவர் காட்டுறாரு. திமுக தான் அண்ணாமலை அவர்களை இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சுக்களும் இருந்துச்சு. நானும் தொழில் பண்ணணும்ல, நானும் வாழணும்ல, நானும் சாப்பிடணும்ல பேசியிருக்காரு. காருக்கு டீசல் போட்டுங்க. பாவம், மாநில தலைவராக இருக்கும் பொழுது அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து சாப்பாடு போட்டாங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க இன்னொரு விஷயம், ஒரு உள்கேள்வி வருது. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களம் 2026 நோக்கி வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக தலைமையில இங்க கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங் படுத்திக்கிட்டு இருக்கோம், நாங்க மெகா கூட்டணி அமைப்போம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இவங்க கூட்டணிக்குள்ள இன்னும் இவங்க ஸ்ட்ராங் ஆகலையோ அப்படிங்கறத தாண்டி பாஜகவுக்குள்ளேயே தலைமை சிக்கல் இருக்கோ அப்படிங்கறத தொடர்ந்து கேள்வி எழுப்பக்கூடிய நிலைமை தான் இருக்கு. அண்ணாமலை இருக்க வரைக்கும் இங்க ஒரு லைம்லைட்ல பாஜக இருந்துட்டே இருந்தாங்க. நயினார் நாகேந்திரன் அவர்களை எப்ப தலைமையா மாத்தினாங்களோ தமிழகத்துக்கு பாஜகவில், அப்பத்துல இருந்து பாஜக ஏதோ ஒரு இடத்துல சறுக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதற்கு நேத்தைக்கு அண்ணாமலை அவர்கள் மீண்டும் கொடுத்த ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் கொடுக்கிற பிரஸ் மீட் எல்லாம் இவ்வளவு வைரலா போகுமான்னு தெரியல. அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த அட்டென்ஷன், ஏன் இந்த லைம்லைட்? இல்ல, அண்ணாமலை அவர்கள் பொதுவாகவே தமிழக பாஜகவை துடிப்போட வச்சிருந்தார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்க பார்க்கலாம், நடந்து முடிந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக 11% ஓட்டை காட்டினாங்க. அந்த அணியாக ஒரு 18% ஓட்டு எடுத்தாங்க. பட் அதனாலேயே அண்ணாமலை பரபரப்பா வைத்திருக்கிறார். சீமான் கூட பரபரப்பா வைத்திருந்தார். தமிழ்நாட்டு அரசியல் களத்தை சீமான் அளவுக்கு பரபரப்பாக வைத்திருந்தவர் யாருமே இல்லை. ஒரு காலகட்டத்தில் அது விஜயகாந்தாக இருந்தது. விஜயகாந்த் பேசினாலே அவ்வளவு வீஸ் போகும். நீங்க இன்னைக்குதான் சமூக வலைதளங்கள் பெருக்கம். பட் விஜயகாந்த் அவர்கள் பேசிய காலம் என்பது நம்மளாம் செய்தித்தாள்களில் படிப்போம். அந்த கூட்டத்தை பார்க்கறதுக்கு திரண்டு வருவாங்க. நீங்க வைகோ உரையை சொல்லலாம், அண்ணா உரையை சொல்லலாம், எதை வேணுமோ சொல்லிட்டு போங்க. நான் இந்த அண்ணாமலை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அரசியலை சொல்றேன். நீங்க அண்ணா போன்றவர்கள், வைகோ போன்றவர்கள், கலைஞர் போன்றவர்கள் கருத்தியலா பேசுறோம். ஈவன் விஜய் ஜெயலலிதா அவர்கள் கூட கருத்தியலா பேசுறவங்க. பட் இந்த பரபரப்பா பேசுறது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குல்ல, அது சீமான், அண்ணாமலை அவர்கள், விஜயகாந்த் அவர்கள், இது எல்லாரையுமே நான் அதில் பொருத்தி பார்க்குறேன். பட் இவர்களுக்கான வெற்றி என்பது எந்த இடத்துல இருக்கு? நீங்க தேர்தல் ரீதியாக வெற்றி தானே வேணும். பரபரப்பா பேசினா கூட்டம் வந்துடும், ஆட்கள் கேட்பாங்க, சோசியல் மீடியால ஷேர் ஆகும். இன்னைக்கு அந்த இடம் நீங்க அண்ணாமலை அவர்கள் பேசினா ஏன் ஹிட் ஆகுதுன்னா, அவர் ஒரு இளைஞராக இருக்கார், திமுக ரொம்ப தைரியமா எதிர்க்கிறாரு, ரொம்ப பரபரப்பான கருத்துக்களை சொல்றாரு, எல்லாம் ஓகே. பட் அதற்காகவே ஒரு தலைமை நயினார் நாகேந்திரன் மென்மை போக்கா கையாளுறாரு, மென்மையா பேசுறாரு, அதனால வியூஸ் போக மாட்டுது. ஒரு கட்சியினுடைய அகில இந்திய தலைமை. இப்போ நம்ம நான் ஒரு சமூக வலைதளத்தில் நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன்னா நான் வியூஸ் போகலன்னு கவலைப்படலாம். ஒரு அகில இந்திய டெல்லி தலைமை அண்ணாமலை பேசினா வியூஸ் போகுது, நயினார் நாகேந்திரன் ஏன் வியூஸ் போக மாட்டுது, மக்கள் பார்க்கலையா, அப்படி பார்ப்பாங்களா? இல்ல, சட்டமன்ற நமக்கு அப்படிதானே இருக்கு. ஆமா, அதுதான் நான் சொல்ல வரேன். சட்டமன்ற பிரதிநிதித்துவங்கிற எண்ணிக்கை தானே இங்க முக்கியம். நான் எதுக்காக இந்த புள்ளிவரத்தை சொன்னேன்னா, ஒரே ஒரு சின்ன தகவலுக்காக சொன்னேன். இதே அண்ணாமலை அவர்கள் தான் டெல்லிக்கு ஒரு தகவல் சொல்றாரு. நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட வளர்ந்துட்டோம், வர்ற தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் நம்ம தான் பெரிய கட்சி, 2வது பெரிய கட்சிங்கிறது நம்ம தான் நிரூபிக்க போறோம் அப்படிங்கிறது. அதே நம்பிதான் அவர்கள் தனித்து களம் கண்டாங்க. அதுல அவர் தோல்வி அடைந்து விட்டார். அப்ப நீங்க ஒரு பரபரப்பாக பேசுறது, மக்களை கவர்றது என்பது ஒரு நிலை. நீங்க அந்த நிலையில அண்ணாமலை அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குது. நீங்க இப்படி இது இன்னொரு இடத்துல பொருத்தி பாருங்க. அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்குற அதே நாள்ல விஜய் அவர்கள் களத்துக்கு போறாரு. ஊடகத்தினுடைய கவனம் யார் பக்கம் இருக்கும்?
ஒரு மக்களுடைய கவனம் யார் பக்கம் இருக்கும்? Okay. அன்னைக்கு ஒரு நாமக்கல்லுக்கோ கரூரை விட்டுரும், அது ஒரு துன்பியல் நிகழ்வு, அங்க போகல விஜய், வேற ஏதோ ஒரு ஊருக்கு திண்டுக்கல்லுக்கோ மதுரைக்கோ எங்கேயோ விஜய் போகிறார். அண்ணாமலை அவர் வீட்டு வாசல்ல அதே ஊர்ல அதே திண்டுக்கல்ல அண்ணாமலை பிரஸ் மீட்னு கூப்பிட்டா மூத்த செய்தியாளர்கள்லாம் விஜய் பார்க்க அனுப்பிடுவாங்க. அண்ணாமலை அண்ணா வாட்ஸ்அப் காலில் 2 தகவலை சொல்லி விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆக்கிடுவாங்க. அப்போ வந்து ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு பரபரப்புக்காக ஒரு நபர் தேவைப்படுவார். நீங்க சினிமாவா இருந்தாலும் பொருந்தும், அரசியலாக இருந்தாலும் பொருந்தும். அந்த பரபரப்பு அரசியலை அண்ணாமலை துடிப்போடு வைத்திருந்தார். அது பாஜகவை வளர்த்துச்சு, உண்மையிலே களத்துல வளர்த்துச்சு. வளர்ப்பது என்பது வேறு, வெற்றியடைய செய்வது என்பது வேறு, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க பீகார் தேர்தலில் பாஜக வளர்ந்திருக்கிறது, வெற்றியும் அடைந்திருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டுல நீங்க வளர்ந்திருக்கீங்க, வெற்றியடைகிறதுக்கு என்ன வேணும்? ஒரு தோல் வேணும். நீங்க பீகார்ல எப்படி நிதிஷ்குமார் தோல்ல கை போட்டீங்க, அதே போன்று இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்ல கை போடணும்னா அண்ணாமலையை வச்சுட்டு கை போட முடியாது. அந்த அண்ணாமலை படத்துல ரஜினி வந்து ஒரு சவால் விடுவார் நண்பரை பார்த்து, அந்த சரத்பாபு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்க 2 பேரும் சவால் விட்டு 2 பேரும் ஒரே சமூகம், அவரும் எடப்பாடி பழனிசாமி ஒரே சமூகம். யாரு சின்ன கவுண்டரா பெரிய கவுண்டரான்னு அவர்களுக்குள்ள ஒரு யுத்தம். அந்த யுத்தத்துல அந்த அணியே ஒரு ஜெல்லாகல, அப்படி ஒட்டல. பட் அந்த நேரத்துல தான் நயினார் நாகேந்திரன் அதே இடத்துல இருந்து வந்தவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து வந்தவர். 2 பேருமே ஏறக்குறைய ஒரே மாதிரியான பின்புலம். ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினராக ஊர்ப்புற அமைப்புகள்ல இருந்து வந்து அமைச்சராக வந்து, அப்ப அந்த தோழமை உணர்வு. நீங்க அமித்ஷா அவர்களை கூப்பிட்ட பொழுது கூட ஒரு 100 வகையான உணவு தான் வைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி திருநெல்வேலி வந்தா 130 வகை உணவுகளை வைத்து அவர் விருந்து பரிமாறாரு. அப்ப அதுதான் ஜெல்லாகும். நீங்க கிரவுண்ட்ல ஜெல்லாகி வெற்றியா வரணும்னா அண்ணாமலையினுடைய பேச்சுக்கள் வேண்டுமானா நிறைய பேரால் பார்க்கப்படலாம், பகிரப்படலாம். உங்களுக்கு நயினார் நாகேந்திரன் வந்து முதன்முறையா மாநிலத்தில் பதவியேற்றப்போ ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார்னா, என்னுடைய இலக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்க எண்ணிக்கையை கூட்டுறது தான். பட் அது வந்து நயினார் நாகேந்திரனால தான் முடியும். நீங்க பாஜகவை உங்களுக்கு 30 வருஷம் கழிச்சு வளர்த்தா போதுன்னா அண்ணாமலைக்கும் வயதாகி வேணும், பாஜகவும் வளர்ந்துரும். அது நிச்சயமா வளர்ப்பார். அவருடைய உழைப்புல கடுகளை கூட சந்தேகம் கிடையாது, வளர்ப்பார். அவர் அதுக்கு தான் வேலை செய்துக்கிட்டே இருந்தார். பட் வெற்றி தானே முக்கியம். தேர்தல் என்பது வெறுமனே ஒரு கட்சி வளர்ந்திருக்கிறது என்பது மட்டும் இல்லை. சீமான ஒரு உதாரணம் சொல்றேன். 2% ஆரம்பித்து 4% ஆரம்பித்து நீங்க 8% தாண்டிட்டார். விஜய் வந்துட்டாரு, மறுபடியும் அவர் திரும்பி அங்கேதான் போறாரு, கீழே நோக்கி தான் போறாரு. பட் ஒரு வளர்ச்சி என்பது இன்னொரு கட்சி வரும் பொழுது, ஒரு புதிதாக ஒரு கட்சி வருகிற பொழுது எது வளர்ந்து வருகிறதோ அந்த கட்சி தான் அடி வாங்கும் முதல்ல. அப்ப இந்த தமிழக பாஜகவே அடிவாங்க தான் போகுது வருகிற தேர்தலில் விஜயால். அப்ப அது போன்றவர்கள் இருக்கக்கூடிய சூழல்ல அண்ணாமலையினுடைய பேச்சு என்பது ஒரு பரபரப்புக்காக இருக்கும். பட் அது வெற்றியாக பதிவு செய்யாது அப்படிங்கிறது தான். ஓகே, பட் பாஜக மேலிடம் இதை எப்படி பார்ப்பாங்க? ஏன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்த பிறகு பாஜக ஏதோ ஒரு வகையில சுணக்கம் கண்டிருக்கோ அப்படிங்கறதெல்லாம் கருத்துல கொள்வாங்கல்ல. அப்ப தலைமை மாற்றத்துக்கான ஏதாவது பரிசீலனை பண்ணுவாங்களா? இந்த மாதிரியான பேச்சுக்களும் போய்கிட்டு இருக்கு. இல்ல, நிச்சயமாக இங்கே தமிழக அளவுல பாஜகவினுடைய வளர்ச்சி ஒரு தேக்க நிலை தான், அதுல சந்தேகமே கிடையாது. பட் அது அந்த இடத்தை அண்ணாமலை மீண்டும் எப்படி நிரப்புவார்? அண்ணாமலை ரசிகர் மன்றம் வருது, ஊரா வருது. நீங்க 2 இடத்துல சேலத்துல வருது, அதான் நீங்க அழகா சொல்றீங்க. சேலத்திலே வருது, நெல்லையிலே வருது. சேலத்திலே எங்க வருதுன்னா எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குள்ள வருது. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அது டெல்லி தலைமை விரும்புமா? அது நீங்க ஒரு அகில இந்திய கட்சியில உங்க பேர்ல ரசிகர் மன்றம் வைப்பதை டெல்லி தலைமை விரும்புமா? அப்ப அவர்களுக்கு அது என்ன வகையான குறியீடு அப்படி கடத்தப்படும்? அப்ப அண்ணாமலை தனியாவர்த்தனம் ஆடுகிறார் என்பதாக கடத்தப்படும். நீங்க டெல்லிக்குள்ள தான் போய் முறையிடணும். நீங்க வந்து நான் இருக்கும் போது இவ்வளவு செய்தேன், அவ்வளவு செய்தேன் அப்படிங்கறத சொல்லணும். இன்னொன்று, உங்களை அவர்கள் தோல்வி மாடலா பார்த்துட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு தொகுதியில் வெற்றியை பெற்றிருந்தா, நீங்க 8 தொகுதிகள் அதிமுக டெபாசிட் இழந்துச்சுங்க. 8 தொகுதியில அதிமுகவை பாஜகவால தான் இழந்துச்சு. இழந்த இடங்கள் எது? கன்னியாகுமரி, திருநெல்வேலி. கன்னியாகுமரியில யார் வேட்பாளர்? பொன் ராதாகிருஷ்ணன். திருநெல்வேலியில வேட்பாளர் யாரு? நயினார் நாகேந்திரன். அப்ப நீங்க விஐபி வேட்பாளர்களை வைத்து வீழ்த்திருக்கீங்க. ஆன பிறகு கூட அதிமுக 21% ஓட்டை 22% ஓட்டை தாண்டி காட்டுறாங்க. அந்த அணியா ஒரு 23% ஓட்டை காட்டுறாங்க. அப்ப இதை தானே டெல்லி தலைமை பார்ப்பாங்க. இப்போ அவங்கள பொறுத்தவரை ஒரு நம்பத்தகுந்த பார்ட்னரா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பாக்குறாங்க. பட் எடப்பாடி பழனிசாமியை நம்பத்தகுந்த பார்ட்னரா அதிமுக இருக்கிறவங்களே பார்க்கல, அது தனி கதை. பட் இன்னைக்கு அமித்ஷா பாக்குறாரு. காரணம் என்னன்னா, அவருக்கு வந்து ஒரு ப்ரூவ் பண்ணிட்டார் தானே. இந்த தேர்தலில் ஒரு இரட்டை இலை சின்னத்தை மட்டுமே வைத்து ஒரு பிரதமர் வேட்பாளரை காட்டாம ஒரு வலுவான நட்சத்திர வேட்பாளர், நீங்க ஒரு வேட்பாளர் கூட முன்னாள் எம்பி கூட இல்லைங்க. அதிமுக 39 பேர் போட்டிட்டதுல ஒருவர் கூட பிரபலத்தன்மை கொண்டவர் இல்லை. எல்லாருமே வந்து அந்த ஊர்ல ரோட்ல போறவங்களை பிடிச்சிங்க, வா உனக்கு திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வச்சா கல்யாணம் பாங்க. அது மாதிரி ஊர்ல இருந்து எவ்வளவு உண்மையை சொல்ல போனா திருநெல்வேலியில ஒரு பேரூராட்சி தலைவர் வேட்பாளர். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில காங்கிரஸ்ல ராபர்ட் ப்ரூஸ், அங்க கிறிஸ்தவர்கள் அதிகம், அவர் சிஎஸ்ஏ டயோசிசனோட நிர்வாகி, அவரை களமிறக்குறாங்க. பட் இவங்க இறக்குனது பூரா பேரூராட்சி தலைவர். சும்மா ஏதோ ஒரு தேர்தல் வந்துருச்சு, வாங்க வரிசையில வாங்க வந்து போட்டி போடுங்கிற மாதிரி. ஆன பிறகு அந்த சின்னத்துக்கு இருக்கிற ஓட்டு இருக்குல்ல, அதுதானே டெல்லி தலைமை பாஜக விரும்புறாங்க. அதனாலதான் அமித்ஷா இங்க வந்து கூட்டணி பேசுறேன். அது காலப்போக்கில் அது அதிமுக அமித்ஷா திமுக ஆகுதா, அது இதெல்லாம் காலம் தீர்மானிக்கும். பட் இன்றைய சூழல்ல அண்ணாமலை அவர்கள் மீண்டும் மாநில தலைவராக வருவதற்கான எந்த சாத்தியக்கூறும் எனக்கு தெரிந்து. ஓகே, பட் அப்படி பார்த்தாலுமே இங்க வந்து பாஜகவினர்
வெறும் அதிமுக கூட்டணி மட்டும் போதுமானதா இருக்கும் அப்படின்னு நம்புறாங்களா? ஏன்னா தொடர்ந்து விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற சந்தேகம் எழுந்துகிட்டே இருக்குல்ல. இல்ல நிச்சயமா வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்தா ஏதாவது கொஞ்சம் எம்எல்ஏ ஆயிர முடியும்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஓகே. பட் விஜய் இவர்களோட வரமாட்டார். நமக்கு தெரிந்தவரை விஜய் 100% பாஜகவோடு அணி சேர மாட்டார். கொள்கை எதிரி என்றே அவர்களை அறிவித்திருக்கிறார். அந்த கட்சிக்கு கொள்கை இருக்கிறது என்பதே அவர்கள் கொள்கை எதிரி அறிவிக்கிற பொழுதே அவர் சொல்லியிருக்கிறார், எங்களோட கொள்கை எதிரி உங்க, அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கார். இன்னொன்னு இயல்பாகவே நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவை அவர் அனுசரித்து போவதற்கான தன்மை எந்த இடத்துல குறையுதுங்கிறன்னா, மெர்சல்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த மெர்சல் படத்துல அவர் ஜிஎஸ்டி பிரச்சனையை பேசியிருப்பார், மருத்துவமனை சார்ந்தெல்லாம் பேசியிருப்பார். அப்ப ஹச்ராஜா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பார். ஜோசப் விஜய்னு தன்னோட பெயரை அவர் வந்து விஜயருடைய பெயரை ஜோசப் விஜய்னு போட்டிருப்பார். பதிலுக்கு விஜய் அந்த ஒரே ஒரு அறிக்கையில தான் ஜோசப் விஜயனே விஜய் அறிக்கை விட்டுருப்பார். விஜய் பதில் கொடுத்துருப்பார். அந்த பதில் அறிக்கையில ஜோசப் விஜயனே போட்டிருப்பார். அப்ப நீ வண்ணமா பண்ணிப்பாரு, தமிழ்நாட்டில் நான் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பிள்ளைன்னு அவர் காட்டுறாரு. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பாஜக ஆளுங்கட்சி தான், அன்னைக்கு ஆளுங்கட்சி தான், மத்தியில் ஆளுங்கட்சி தான். நீ என்னை ஜோசப் விஜய்ங்கிற, ஆமாடா நான் ஜோசப் விஜய் தான். திருப்பாச்சி படத்துல நெத்தி நிறைய பட்டையை போட்டு நீ எந்த ஊர் நான் எந்த ஊர், முகவரி தேவையில்லைன்னா எனக்கு முகவரி தேவையில்லை, எல்லா வீட்லயும் நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த தைரியத்தோட தான் அவர் அன்னைக்கு போட்டார். பட் அன்னைக்கு அவர் வந்து இருந்த தைரியம் இன்னைக்கு இருக்காங்கிறதுல எனக்கு கேள்விக்குறிதான். பட் ஆனா அவர் பாஜகவை நெருங்க மாட்டார். இயல்பிலேயே அதனுடைய இதை அவர் உணர்ந்திருக்கிறார். ஏன்னா தனிப்பட்ட வகையில நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு உச்ச நட்சத்திரம், நீங்க சினிமாவில் ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கீங்க, ஒவ்வொரு வீட்லையும் இருப்பதாக நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை ஜோசப் விஜய் என்ற ஒரு மத அடையாளத்தோடு பேசுகிற பொழுது இயல்பிலேயே அவர்களோடு அணி சேர்ந்து அவர் எதுக்கு களமாடுவார்? அப்போ அவர் இயல்பாகவே பாதிக்கப்பட்டிருக்கார். அதனால் அந்த அணி சேர்வதற்கான வாய்ப்பே கிடையாது. எல்லாரும் சொல்கிறாங்க அந்த சிபிஐ விஷயத்தில் அவர் சரண்டர் ஆகி விடுவார், சிபிஐயில் சரண்டர் ஆகிடுவார். சரி, சிபிஐ சரண்டர் ஆகலைங்க, விஜய் சரண்டர் ஆகலை. சிபிஐ மேட்டரில் துணிச்சலோடு ஏற்று நிற்கிறார். விஜயை நீங்கள் பிடிச்சி கைது பண்ணிடுங்க, விஜய் மேலே தான் தப்பு, விஜயை தூக்கி உள்ளே வச்சுருங்க. அது யாருக்கு சாதகமாக முடியும்? தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றங்களுக்கு சாதகமாக முடியும். இன்னைக்கு பாஜகவுக்கு அச்சுறுத்தல் திமுகவா விஜயா? நாடாளுமன்றத்தில் 22 எம்பிக்கள் வைத்திருக்கிறார்கள். மக்களவையில் மன்னிக்கணும், மக்களவையில் 22 எம்பிக்கள் வைத்திருக்காங்க. அப்ப கணிசமான அளவுக்கு எம்பிக்களை வைத்துக்கொண்டு இன்னைக்கு இந்தியா கூட்டணியினுடைய முகமாக திமுக மாறி இருக்கு. இங்க இருந்து போய் எல்லா விஷயங்களையும் ஸ்டாலின் போய் பேசுறாரு. அப்ப அவர்களை தானே இவங்க வீழ்த்தர நினைப்பாங்க. நீங்க சிபிஐ வைத்து விட்டு விஜயை வளைக்கிறதுக்காக திமுக வளர்த்து விடுவாங்களா? இது சிம்பிள் லாஜிக் தான். ஸோ அவர் விஜய் வந்து பாஜக பக்கம் நகர மாட்டார். பாஜகவனை நம்புறாங்க, விஜய் வந்துருவாரு, நிதிஷ் தோல் கொடுத்ததை போல தோல் கொடுப்பதற்கு யாராவது வருவாங்க அப்படின்ட்டு பீகாரை போலவே அவர்களும் தமிழ்நாட்டிலும் காத்திருக்கிறாங்க. பட் இங்க என்னன்னா பீகார்ல செய்த முயற்சியை செய்து பார்க்கல, நிதியை இங்க வாரி இறக்கல. ஒருவேளை இங்க நிதியை கொடுத்திருந்தால் ஒருவேளை கட்சி கொஞ்சம் வளர்ந்துருக்கலாம். பட் அவங்க அந்த இடத்துல எந்த வியூகம் வைக்கிறாங்கிறது ஓகே. பட் அந்த நிலைப்பாடுகள் இருக்குல்ல, இப்ப அண்ணாமலையா நயினார் நாகேந்திரனா அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சோம். நயினார் நாகேந்திரன் கிட்ட விஜய் அவர்கள் குறித்து கேள்வி கேட்கும்போது ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது, ஆனா நாங்க வந்து மத்தியில ஆளும் கட்சியா இருக்கோம், அப்ப போட்டி அப்படிங்கிறது தாவேகாவா திமுகவா அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது, பாஜக தான் அப்படின்ற மாதிரி அழுத்துறாரு. அடுத்த நாள் கேட்கும்போது நிலை மாறி பேசுறாரு, நான் அப்படி விஜய குறைச்சி மதிப்பிட விரும்பல அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தொடர்ந்து அண்ணாமலை கிட்ட கேட்டிருந்தாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் இப்படி மாறி பேசியிருப்பாரா? இல்ல, அண்ணாமலை வந்து பேச்சுல முதிர்ச்சியா தான் பேசுவார். அவரு அந்த நயினார் நாகேந்திரன் ஒப்பிடுகிற பொழுது பேச்சுல செயல்ல எல்லாத்துலயும் பல மடங்கு ஆக்டிவானவர் தான். அது அந்த இடத்துல எதுலையுமே நம்ம குறைத்து மதிப்பிடலை. இன்னொன்று, நயினார் நாகேந்திரன் மறுநாளே பேசுறாங்கன்னா வீட்டுக்கு போயிருந்தா, நயினார் நாகேந்திரன் வீட்டுக்கு போனோன்னே அவர் வீட்டில் இருக்கிற பேர குழந்தைகள் கூட கேட்டிருக்கோம், விஜய் பாட்டு தான் பார்த்துட்டு இருந்திருக்கோம் உள்ள போனோன்னே. அப்போ அவருக்கே தோணும்ல, நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் ஒவ்வொரு வீட்லையும் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. நீங்க தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு விஜய் ரசிகர்கள், வேண்டுமானா அஜித் ரசிகர் இருக்கலாம், வேற ரஜினி கமல் பிடித்தவர்கள் இருக்கலாம், விஜய் மேல ஒரு மென்போக்கை கையாளக்கூடியவர்கள் எல்லா ஊர்களையும் இருக்காங்க. நீங்க கம்பேரிட்டிவா பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரனை விட அண்ணாமலை நல்ல தலைவர் தான். இந்த தமிழக பாஜகவில் நல்ல விஷயங்களை செய்தவர் தான், அந்த கட்சியை கடைக்கோடி வரை வளர்த்தவர் தான். நான் அதுதான் மீண்டும் மீண்டும் சொல்றதுன்னா, வளர்ப்பது என்பது வேறு, வெற்றி பெற செய்வது என்பது வேறு. வளர்க்கிறது வந்து நம்ம வந்து ஒரு குழந்தை பிறக்குதுங்க, அந்த குழந்தைய வளர்த்துட்டேன், குழந்தைய படிக்க வைக்கிறது முக்கியமா வளர்க்கறது முக்கியமா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. குழந்தை வளர்ந்துருச்சு, அது வளர்ந்துருச்சு, அந்த குழந்தை நான் சாப்பாடு போட்டேங்க வளர்ந்துருச்சு, நான் கூட அப்படியே கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டேன் படிச்சிருச்சு, இந்த பிள்ளை அதுவே வளர்ந்துக்குச்சு, அதுக்கப்புறம் கூட 4 பிள்ளைங்களை வளர்த்துக்குச்சு, அதுதான விஷயம். அப்போ ஒரு கூட்டணி என்பது ஒரு விட்டு கொடுத்து போறது. அப்ப அந்த தன்மை நயினார் நாகேந்திரன் இருக்கும் அப்படிங்கறதுனால அதை அப்படி தக்க வைப்பாங்க பாஜக. ஓகே, அண்ணாமலை கேப்பபிள்னு தெரியுது, எப்படி அக்கமோடேட் பண்ண போறாங்க கட்சிக்குள்ள? இல்ல, இப்போதைய சூழல்ல அவர் விரக்தியின் உச்சத்துல இருக்காரு எனக்கு தெரிந்து. அதனாலதான் அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொல்றாங்க. அப்படி ஆரம்பிக்கவே மாட்டாரு, ஏன்னா மத்தியில அதிகாரமிக்க அமைப்புகள்லாம் இருக்கு. அதனால யாருமே அங்கிருந்து வந்து காங்கிரஸ்ல வேணா போகிற போக்குல எல்லாரும் கட்சி ஆரம்பிப்பாங்க. பாஜகவிலிருந்து அப்படி பிரிந்து வந்துலாம் தனி கட்சி ஆரம்பிப்பது அவ்வளவு எளிதில் சாத்தியம் கிடையாது. ஏன்னா அதிகாரமிக்க அமலாக்கத்துறை தொடங்கி பல அமைப்புகள் இருக்கு. ஸோ இங்க இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் முயற்சி எடுப்பார். அரசியல் என்பது அதான, ஒரு ஆளுக்கு ஏறுமுகமா இருக்கும், திடீர்னு பார்த்தா இன்னொரு ஆள் ஏறுமுகத்துல வருவாங்க. அது வந்து ஒரு நீங்க பார்க்கலாம், ஒரு காலகட்டத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் கழகங்கள் இல்லாத தமிழகம், கவலைகள் இல்லாத தமிழர்கள் கோஷப்படுத்தார் 2014.
பாராளுமன்ற தேர்தல். அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் அவ்வளோ ஃபீக்ல இருந்தாங்க. நீங்க அண்ணாமலை இன்னைக்கு சொல்றீங்க, அண்ணாமலை மாதிரி தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர். அவங்க வந்தாங்கனாலே மீடியால மீம்ஸ் டூலா பல பேர் மாத்துவாங்க. அண்ணாமலை மீம்ஸா மாறல, கண்டுகொள்ளாம தாமரை மலர்ந்தே திரும்ப சொல்லுவாங்க. பட் அவங்களோட நேரத்தை பாத்தீங்கன்னா, ஒரு கவர்னர் பதவியை விட்டுட்டு வந்து கவர்னர் 2 மாநிலத்தினுடைய ஆளுநர் என்கிற தகுதியிலிருந்து வந்து மீண்டும் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு தோல்வி அடைகிறாங்க. அப்ப இது எல்லாமே நீங்க அவங்கள கூட பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கும் அவர்களுக்கும் இடையில ஒரு கருத்து முரண் இருந்துச்சு. ஸோ இப்ப அண்ணாமலைக்கு சீனியர் நிர்வாகிகள் மத்தியிலேயே பல பேர்கிட்ட ஒரு சின்ன இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளி எல்லாம் சேர்ந்து அவர் வயது, அவரோட வேகம், அதுக்கு ஈடு கொடுப்பவர்களாக இவர்கள் இருக்க மாட்டாங்க. இன்னொன்னு, இவர்கள் ஸ்டைல் பாலிடிக்ஸ் வேற. அண்ணாமலையினுடைய பாலிடிக்ஸ் வந்து ஒரு மாநில கட்சிக்கான அரசியல். நீங்க ஒரு தேசிய கட்சியினுடைய அரசியல் என்பது கூட்டணி சார்ந்தது, அந்த கட்சியினுடைய தேசிய கொள்கை சார்ந்தது, இதெல்லாம் சேர்ந்து தான் வரும். பட் இப்போ நீங்கள் சீமான் என்ன வேணாலும் பேசலாம். ஒரு அண்ணாமலை பண்ணது சீமான் ஸ்டைல் பாலிடிக்ஸ். சீமான் என்ன வேணாலும் பேசலாம், அவரோட சுயகரத்தை பேசலாம், அதில் விமர்சனங்கள் வைக்கலாம். பட் அண்ணாமலை அவர்கள் ஒரு தேசிய கட்சிக்கான மாநில தலைவராக தன்னை பொறுத்திருந்து அவர் நல்லதாக செயல்படலன்னு சொல்ல. பட் அதை தாண்டி அவர் மீண்டும் தன்னை நிரூபிக்க வேண்டிய இடம் நோக்கி இப்போ நகர்த்தப்பட்டிருக்காரு. ஓகே, அப்போ இப்போ வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் நயினா நாகேந்திரன் அவர்களுக்கும் முரண் இருக்குதானா? இல்ல, முரண் இருக்காது. அவங்க 2 பேரும் சேர்ந்தா பேசுறாங்க. இவர் வந்தா அவரை போய் வரவேற்கிறாரு, கையெல்லாம் கொடுக்குறாரு. அரசியல் அதுதானே, தோல்ல கை போட்டுக்குவாங்க. முரண் என்பதை தாண்டி வெளிப்படையா காட்டிக்க மாட்டாங்க. நான் சொல்ற முரண் என்பது, நயினா நாகேந்திரன் வந்து ஒரு மென்மையான அரசியல், அதிமுகவோட அனுசரியான அரசியல். இதே நீங்க அண்ணாமலைகிட்ட கேட்டீங்கன்னா, தலைமை சொன்னதுனால நான் இங்கெல்லாம் வர வேண்டி இருக்குன்னே பேசுறாரு. அப்ப இது எதையுமே டெல்லி தலைமையை ரசிக்காதல்ல. அவர் தெரிந்து பேசுறாரா தெரியாம பேசுறாரு. இப்ப என்னிடம் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு என்னோட பாஸ் தராரு. நான் ஒரு வீட்டுக்கு போறேன், ஒரு ஆளை சந்திக்க போயிருக்கேன். அவர் சொன்னதுனாலதான் வந்தேன், இல்லைன்னா நான் எதுக்கு இங்க வரப்போறேன்னா அதற்கு என்ன மரியாதை இருக்கு? அப்ப ஒரு கட்சியினுடைய கட்டுப்பாடு, மோடி அவர்களை மட்டும்தான் மதிப்பேன் அப்படிங்கிறத தாண்டி அந்த சித்தாந்தத்தை, அந்த கொள்கையை மதிப்பது என்பது அந்த கட்சி என்ன பண்ணி கொடுக்குதோ அதுதான் RSS ஓட செயல்பாடு. அவர் RSS இருந்து வந்தவர் தானே. RSS வந்து என்ன சொல்லுதோ, தலைமை என்ன சொல்லுதோ அதுதான் அவங்க செய்வாங்க. பட் அவர் அதை தான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் தன்மை அவர்கிட்ட இல்லை. அது ஒரு நல்ல லீடர்ஷிப் தான். அவர்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு தலைமைத்துவம் தான். பட் அந்த தலைமைத்துவம் வந்து ஒரு வெற்றிக்கான தலைமைத்துவம் இல்லை. ஏன்னா இடைப்பட்ட காலத்துல வந்து திமுக தான் அண்ணாமலை அவர்களை இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சுக்களும் இருந்துச்சு. கோடியா அவருக்கு காசு கொடுக்குறாங்க, நிலம் வாங்கி கொடுக்குறாங்க, அதுலதான் ஒரு வீடு கட்டி இருக்காரு, இப்ப விவசாயம் பண்ண போறாரு அப்படின்லாம் வருதுல்ல. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்கலாம்? இல்ல, அது வந்து திமுகவிடம் இருந்து அவர் பணம் வாங்குவார் அப்படிங்கிறது வந்து எனக்கு நம்ப முடியவில்லை. ஏன்னா அவர் ஒரு IPS அதிகாரியாக இருந்தவர். திமுகவை ரொம்ப துணிச்சலாக பல மேடைகளை விமர்சிக்கிறாரு. அப்படி இருந்துச்சுன்னா திமுகலாம் வந்து ரொம்ப தெளிவாக என்னென்ன கொடுத்தோம், என்ன அக்கௌண்ட் நம்பரில் கொடுத்தோன்னே லிஸ்ட் எடுத்து அவங்களே நேரம் ரிலீஸ் பண்ணி ஒரு ஏதாவது காலி பண்ணியிருப்பாங்க. பட் அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஒன்று, அது ஒரு பக்கம். இன்னொன்று, இவர் இப்போ சமூக வலைதளங்களில் ஓடிட்டு இருக்கு, நானும் தொழில் பண்ணணும்ல, நானும் வாழணும்ல, நானும் சாப்பிடணும்லாம் பேசியிருக்காரு. காருக்கு டீசல் பண்ணுங்க. பாவம், மாநில தலைவராக இருக்கும் பொழுது அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து சாப்பாடு போட்டாங்க, அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து காருக்கு டீசல் போட்டாங்க, எனக்கு நண்பர்கள் தான் எல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லியிருந்தார். அப்போ இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு விஷயம், ஒரு உள்கேள்வி வருது. நீங்கள் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கும்போது உங்கள் நண்பர்கள்லாம் உதவுறாங்கன்னா பதிலுக்கு அவங்களுக்கு நீங்கள் என்ன உதவுனீங்க? இப்போ ஏன் அவங்க உதவியை நிறுத்திட்டான்? ஒரு IPS அதிகாரி அரசியல் ஆசையோடு அல்லது தேச நலனோடு மோடி அவர்களைப் போல தமிழகத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்கிற அக்கறையோடு நீங்கள் மாநில அரசியலுக்கு வரீங்க, இந்த தமிழ்நாட்டுக்கு வரீங்க. அப்பொழுது உங்கள் நண்பர்கள்லாம் 10 பேர் ஓடி வரான், உங்களுக்கு வண்டிக்கு பெட்ரோல் போகிறான். அவர் பேசுகிறதா இது, என் நண்பர்கள் தான் என் செலவெல்லாம் பார்த்துக்கிறாங்கன்னு இதற்கு முன்பு அவர் மாநில தலைவராக இருக்கும்போது பேசிய பேச்சு தான் அது. என் நண்பர்கள் தான் என்னோட செலவெல்லாம் பார்த்துக்கிறாங்க. பட் இப்போ எந்த நண்பர்கள்லாம் எங்கே போனாங்க, ஏன் மாயமானாங்க? அப்போ மாநில தலைவராக இருந்தபோது அவர்களுக்கு அனுசரணையாக ஏதாவது செய்து கொடுத்தீர்களா என்பது உள்ளிட்ட கேள்விகள் வருது. பட் அரசியல் என்பது ஒரு சேவை, அந்த சேவைக்கு கொஞ்சம் பணமும் தேவை. அதை நோக்கி அவர் ஓடுதான் ஆகணும், அது இயல்பு தான். நம்ம வந்து சாதாரணமாக சொல்லிடலாம் அரசியல்வாதிக்கு பணம் இருக்குது. காலையில் நீங்கள் வந்து இப்படி வந்து கீழே வந்து இப்படி உட்காந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு அரசியல்வாதியாக இருந்து ஒரு மாவட்ட செயலாளர் இருந்து அல்லது ஒரு MLAவாக இருந்தீங்கன்னா காலையில் வீட்டு வாசலில் பார்த்தா 30 பேர் வந்து நிற்பான். நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டாலும் அந்த MLAக்கோ அந்த அமைச்சருக்கோ மாவட்ட செயலருக்கோ காலையில் ஒரு 15 நிமிடத்தில் 50,000 1 லட்ச ரூபா வரை வந்துருவான். திடீர்னு உள்ளே வருவான். சார் நாங்கள் அந்த ஊர் கோயில் சார், கோயிலில் கும்பாபிஷேகம் வச்சுருக்கோம், நீங்கள் தான் வரணும், என்ன செய்யணும், 10 மூடை சிமெண்ட் வாங்கி தாங்கம்மா, 10 மூடை சிமெண்ட்டுக்கு கொடுக்கணும். அப்போ நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மாவட்ட செயலாளருக்கே இவ்வளோ இது இருக்குன்னா எத்தனை கல்யாணம் இருப்போம், எத்தனை கட்சிக்கார போவான் தேடி, ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒன்று செய்யணும். நம்ம அண்ணாமலை வாழத்தானே வேணும். அப்போ அவர் சொல்கிற அந்த புள்ளி சரியானது தான். பட் அது வந்து அரசியல்வாதி தொழில் செய்யக்கூடாதுன்னு நமக்கு எதுவும் இல்லையே, எந்த தடையும் இல்லையே. எந்த தொழில் வேணுமானா அரசியல்வாதி செய்யலாம். பட் அதை செய்கிற முறைகள்ல என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே, அப்ப 2026ல பாஜக அண்ணாமலையை எப்படி அகாமடேட் பண்ணுவாங்க உள்ள? இல்ல, இப்போதைய சூழல்ல 26 ஒருவேளை கடந்த தேர்தல்ல அரவக்குறிச்சியில நிக்க வச்ச மாதிரி இந்த முறையும் நிக்க வைப்பாங்களா? அரவக்குறிச்சியில் நிற்க வைத்தால் எடப்பாடி அணி தோற்கடிக்க வைப்பார்கள் நான் நினைக்கிறேன். ஏன்னா உள்கட்சி எந்த அளவுக்கு அவர்கள் தேர்தல் பணி செய்வார்கள் என்பதெல்லாம் எனக்கு உறுதியாக சொல்ல தெரியல. அதிமுகவுக்கும் இவருக்கும் உண்மையிலே நட்பா உருவாயிருச்சா
அல்லது திரைமறைவில் தான் உருவாயிருக்கு. அதெல்லாம் அண்ணாமலையும் உணர்ந்திருக்கத்தானே செய்வார், உணராமல் இருக்க மாட்டார்ல. இன்னொன்று, அண்ணாமலைக்கு இனிமேல் அரசியல் வாழ்வு என்று ஒன்று எப்போ வரும்னா, நான் நினைக்கிறது எப்போ வரும்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் இந்த தேர்தலை சந்திப்பாங்க. இந்த தேர்தலில் அதிமுக ஆட்சிக்கு வராம, நான் நல்லா உள்வாங்கி சொல்றேன், அதிமுக ஆட்சிக்கு வராவிட்டால் சிக்கல் இல்லை. அதிமுக ஆட்சிக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, பாஜகவினுடைய சட்டமன்ற பிரதிநிதித்துவம் 4 to 5 ஆனால் கூட நயினார் நாகேந்திரன் வெற்றி தான். அந்த கட்சியை பொறுத்தவரை நயினார் நாகேந்திரன் சக்சஸ் ஃபார்முலா தான். அது 4 to 2 2 1 4 நின்றுட்டா கூட நயினார் நாகேந்திரன் ஒரு தோல்வி மாடல் அப்படின்னு தான் பாஜக அணுகுவாங்க. அதுக்கு நான் ஒரு சின்ன புள்ளி வர மட்டும் சொல்றேன். நீங்க தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவம் இருந்துச்சு, 13 பேர் துள்ள துடிக்க இருந்தாங்க. அந்த நேரத்தில் தூத்துக்குடியில பாஜக அதிமுக எதிர்ப்புனா நீங்க ரோட்ல இறங்கினாலே எதிர்ப்பு இருக்கும். நான் அந்த ஏரியாவில் அந்த நேரத்தில் ஸ்டெர்லைட் டியூட்டி பார்த்தேன். ஸோ எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு வெறுப்பு. யாருமே அங்கே நிற்க முடியாது. தமிழிசை சவுந்தரராஜன் போய் நின்னாங்க. அதற்கு அவங்கள பாஜக எப்படி அங்கீகரித்ததுன்னா, 2 மாநிலங்களின் கவர்னர் ஆக்குனாங்க. அந்த தேர்தலில் அவங்க தோல்விதான் அடைஞ்சாங்க, 2 மாநிலங்களின் கவர்னர் ஆக்குனாங்க. எல்முருகன் மாநில தலைவராக இருக்கார். எல்முருகன் மாநில தலைவராக இருக்கிறப்ப வேல் யாத்திரை போறாரு. இப்போ எப்படி அண்ணாமலை எண் மக்கள் யாத்திரை போனாரோ அது மாதிரி எல்முருகன் வேல் யாத்திரைன்னு ஒன்று போனார். திருச்செந்தூர் அப்படி ஒவ்வொரு அறுபடை வீடுகளையா போனார் அந்த கந்த சஷ்டி வைத்து. அப்போ அவரால் 4 சீட்டு வாங்க முடிந்தது. அதுக்கு பிரதிபலனா அவருக்கு என்ன செய்தாங்க, அவரை மத்திய இணையமைச்சராக்குனாங்க. அப்போ அவர்கள் என்ன செய்யறாங்க, நீ ஜீரோல இருக்கிறப்ப நீ தைரியமா ஒரு பொண்ணு போய் நிக்கிற, நீ இப்போ உனக்கு ஆளுநர், ஜீரோல இருக்கேன் 4 ஆக்கிட்ட, நீ மத்திய அமைச்சர். இப்போ நயினாரினுடைய வெற்றியும் தோல்வியும் இந்த 4 5 ஆக்குகிறாரா என்பதில் இருக்கு. இந்த இடத்துல அண்ணாமலை எப்படி தோல்வி அடைஞ்சாருன்னா, 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்ததை நாடாளுமன்றத்தில் 2வது இடம் வந்துட்டோம், வளர்ந்துட்டோம், நம்ம பெரிய கட்சி ஆகிட்டோம், அதிமுகவை வீழ்த்த போறோம்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு சீட்டு ஜெயித்திருந்தா கூட நீங்க மத்திய அமைச்சர். ஆனால் அவர் எதுவுமே ஜெயிக்காதனால டெல்லி தலைமை ஒரு மைனாரிட்டி அரசாக அமைஞ்சிருச்சு. நீங்க எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கணும்ல. இன்னைக்கு ஏன் நிதிஷ்குமார்ட்ட அவங்க தாழ்ந்து போகணும், ஏன் சந்திரபாபு நாயுடு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்? பட் தமிழ்நாட்டில் இந்த அணி ஒருவேளை இருந்துருந்துச்சுன்னா, ஒரு 15 சீட்டு ஜெயிச்சிருந்துச்சுன்னா தமிழ்நாடும் ஒரு பக்க பலமாக இருந்திருக்கும். அண்ணாமலையும் மத்திய அமைச்சர். தமிழ்நாட்டுல 15 சீட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றது ரொம்ப அதிகமா இல்ல. அதிமுக பாஜக அலைன்ஸ் ஜெல்லாகும் போது பல இடங்கள்ல சொல்றேன், நீங்க பல இடங்கள்ல தேர்தல் முடிவுகளை பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக சேர்ந்து இருந்தா சொல்றேன். அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த 0 ஆனதுக்கு காரணம் அண்ணாமலையுடைய அந்த தலைமையில இருக்கும்போது தேர்தலை சந்திச்சது. இப்ப நயினார் எப்ப தோல்வி அடைவார்னா, இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை கீழே வரும்போது அண்ணாமலையே பரவாயில்லன்னு தோணுங்க. ஒருவேளை இவர் 4 8 ஆக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நயினார் ரைட் சாய்ஸ் ஆயிடுவாங்க. அப்ப நமக்கு அவரோட வியூஸ் கவனிக்கப்படல, அவரோட பேச்சு யாருமே கவனிக்கப்படல, எதுவுமே நடக்கல அப்படிங்கிற பார்வையெல்லாம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச்சு எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்காங்க, 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சாங்க. இது மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால அண்ணாமலை அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஆளுமை தான், அது எந்த சந்தேகமும் கிடையாது. பட் அவருடைய அந்த வழிமுறைகள் செயல்முறைகள் என்பது தனி மனிதனை முன்னிலைப்படுத்தினதா மாறிடுச்சு. அது ஒரு மாநில கட்சி அரசியலுக்கு பொருந்தும், சொந்தமா கட்சி நடத்துறவங்களுக்கு பொருந்தும். நீங்க திமுகவில் போய் அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் ஒரு மாவட்ட செயலாளர் செயல்பட முடியுமா? முதல்ல இன்னொரு திமுகவில் ஸ்டாலின் முதல்வராக இருக்காரு, அண்ணாமலை மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர் திருநெல்வேலியோ மதுரையிலோ உட்காந்துட்டு டெய்லி ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு நான் அதை பண்ணேன் என்னானாரு, போயிட்டு பழனிவேல் தியாகராஜன் என்னானாரு? அதுதான் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைமை செய்யக்கூடிய விஷயமா இருக்கும், செயல்பாடு அதுவாக தானே இருக்கும். பட் அப்படிலாம் பண்ண முடியாது. பட் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து அந்த மாவட்டத்தில் எஸ்பிஆர் போய் நிறைய ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாரு. டெய்லி கிரைம் அக்யூஸ்ட்டை பிடிச்சோன்னா எஸ்ஐ பிடிச்சாலும் நம்ம தான் கொடுக்கலாம், இன்ஸ்பெக்டர் பிடிச்சாலும் நம்மளே கொடுத்துக்கலாம், டிஎஸ்பி பிடிச்சாலும் கொடுத்துக்கலாம். நம்ம எங்கேயாவது அதோட பெரிய கிரைம் நடக்கும்போது தான் ஐஜி அப்படியான காவல்துறை உயரதிகாரிகள் வருவாங்க. அது மாதிரி இவர் என்ன நடந்தாலும் ப்ரெஸ் மீட் கொடுத்து பழகிட்டார். ஸோ அது ஒரு வகையான தேக்க நிலையை தான் ஏற்படுத்துக்க ஒழிய ஒரு வெற்றி என்பதை தருவதற்கு கூட்டணி, அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் இதெல்லாம் வேணும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் அவரிடம் இல்லை. ஓகே, அப்போ 2026 அண்ணாமலை அவர்களை எப்படி பிஜேபி பயன்படுத்த போறாங்க, இல்ல அண்ணாமலை தனித்து விடப்படுவாரா? இல்ல, நிச்சயமா தனித்து விடுவதற்கான வாய்ப்பு கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அவர் ஓட்டை காட்டிட்டாரு. பட் இப்ப நயினார் நாகேந்திரன் கையில தான் இருக்காது. அவர் நன்றாக ஒரு ஓட்டை காட்டிட்டாருன்னா நயினார் நாகேந்திரனுக்கு இன்னும் முக்கியத்துவம் கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில ஒரு தேசிய அளவுல ஏதாவது ஒரு இளைஞரணி சார்ந்த ஏதோ ஒரு பொறுப்புகள்ல, அதுவும் உயர் பொறுப்புன்னு நான் நினைக்கல, ஓரளவு பொறுப்புல வைப்பாங்க. பட் அந்த பொறுப்பைக்கே அவரை நகர்த்த முடியாத அளவுக்கு தான் அவருக்கு கூட இருக்கிறவங்க ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம் இப்படி வச்சுட்டீங்க. பாஜகவை பொறுத்தவரை நமோ பேரவைன்னு வச்சாங்க, நரேந்திர மோடி பேரவை. நமோ டீ ஸ்டால்னு வந்துச்சு 2014 பாராளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் தான் முதல்ல எங்கள் ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கன்னியாகுமரியில் பிஜேபி வலுவான மாவட்டம், நமோ டீ ஸ்டால்னு இருக்கும். நமக்கு நமோ டீ ஸ்டால்னா அப்போ தான் புதுசு. நமோ டீ ஸ்டால்னு பிறகு நடுசில் அந்த மோடி குஜராத் முதல்வரோட படமும் இருக்கும். என்ன இது தேர்தல் அஜெண்டா, இவர் தான் பிரதமர் வேட்பாளர் 2014. நமோ டீ ஸ்டால், நமோ பேரவை, நமோ சிந்தனையாளர் முற்றம் அப்படின்னு திடீர்னு மெசேஜ் வரும். நமோ சிந்தனையாளர் முற்றம். நமோ சிந்தனையாளர் முற்றம்னா என்ன? நரேந்திர மோடி சிந்தனையாளர் முற்றம். ஆர்எஸ்எஸ் கூட்டங்களில் அவங்க உட்கார்ந்துருந்து பேசுவாங்க. அப்படி ஒரு மனிதரை அந்த கட்சியை முன்னிலைப்படுத்தும். அது வேற, அந்த கட்சி முன்னிலைப்படுத்துறது வேற.
இது தனக்கு கீழே இருக்கக்கூடிய நீங்க உங்களை விட வலிமையான இப்ப ஸ்டாலின் வந்து உதயநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துறாரு, அது நமக்கே தெரியுது. அவங்க வந்து ஒரு அறிவு திருவிழா நடத்துறாங்க. அந்த அறிவு திருவிழா என்கிற பேர்ல எனக்கு பின்னாடி இவர் தானே அவர் வழிகாட்டுறாரு, அவ்வளவுதானே அதோட சிம்பிள். உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு, உதயநிதி ஸ்டாலின் இவரே பாராட்டிக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு. பட் அது ஏன் முதல்வராக இருப்பவர் துணை முதல்வரை பாராட்டுறாரு. அப்ப அந்த படிநிலை ஏற்றம் என்பது அண்ணாமலையை பிரதமர் பாராட்டணும், அமித்ஷா பாராட்டணும். அப்ப அது வந்து ஒரு முகமா மாறும். நீங்க அண்ணாமலைகிட்ட போஸ்டிங் வாங்கிட்டு அண்ணாமலைக்கு கீழே வேலை செய்தவர்கள் எல்லாம் அண்ணாமலை ரசிகர் மன்றம், அண்ணாமலை நற்பணி மன்றம் அப்படின்னு வைக்கிறது வந்து ஒரு அகில இந்திய தலைமை பொதுவாக விரும்பாது அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். அதையும் மீறி அது விரும்பினார்கள் என்று சொன்னா அது அரசியல் வினோதம் தான். அந்த வினோதத்தும் ஒரு ஆச்சரியம். ஓகே, முழுக்க முழுக்க ஃபேன்ஸ் தான். ஆமா. ஓகே, அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கறத பொறுத்து பார்ப்போம். நன்றி.